நிலா, சார். போன மாசத்து அக்கவுண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஃபைல காணோம். ஷியாம் லீவ் போட்டிருக்கார்ல சார், கொஞ்சம் ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. நாளைக்கு தரட்டுமா சார்? பரவாயில்ல, சாட்டர்டே கிடைச்சாலும் பரவாயில்ல. திங்கட்கிழமை ஆடிட்டிங் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ம். சரி சார். அண்ணே, இந்த தளிர் ஃபினான்ஸ் எங்க இருக்குண்ணே? அந்த பக்கம் இருக்கு. தேங்க்ஸ்பா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சரத் சாரா? ஆமா. அலெக்ஸ் சார் என்கிட்ட சொன்னாரு. ஆ. நான் ஷியாம், இவங்க நிலா, இங்க அக்கௌண்டண்டா இருக்காங்க. ஹாய். ஒரு அர்ஜென்ட் வேலையா சாரும் அவங்க பொண்ணும் வெளியூர் போயிருக்காங்க. ஓ. ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் வருவாங்க. எனக்கு தெரியும், சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஹோட்டல்ல உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆ. ரூம் நம்பர் 162. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க சார், மத்தது அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். வெல்கம் சார். ஷாம் ரூம் புக் பண்ணியிருந்தாருல்ல? மேல 162ல இருக்காரு. சரி, ஓகே. சார். அப்புறம் சொல்லுங்க, எப்ப லேண்ட் ஆனீங்க? இதோ இப்பதான் வந்தேன். நீங்க அர்ஜென்ட்டா ட்ரிவாண்ட்ரம் போனதா சொன்னாங்க. அப்புறமா கால் பண்ணலாம்னு நினைச்சேன். ஓ. சரி, அட்மிஷன் என்னாச்சு? என்ன ஆகுறது, எல்லாம் பழைய மாதிரி தான். ஒவ்வொரு காலேஜா கண்டுபிடிப்பாரு. அப்புறம் காலேஜ்ல என்ன குத்தம் இருக்குன்னு கண்டுபிடிப்பாரு. காலேஜ் நல்லா இல்ல, ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் வீட்ல இருந்து வெளியே போனா டாடிக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, இப்ப எங்க இருக்கீங்க? இதோ வந்துகிட்டே இருக்கும். ஸ்பீக்கர்ல போடுமா? டாடி கிட்ட கொடுக்குறேன். ஹலோ சரத், ஹலோ சார். எப்ப வந்த? நான் இப்பதான் சார் வந்தேன். ஆ, ஆபீஸ்ல இருந்து ஷியாம் கூப்பிட்டு இருந்தான். நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க, நாளைக்கு ஜாயின் பண்ணா போதும். நாங்க வந்துட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். ம், ஓகே ஓகே. ஓகே 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 சார். அலெக்ஸ் சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நாளைக்கு நான் ஜாயின் பண்ணணும். இனிமே ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு, புஷ்பகிரிக்கு போகணும், அந்த ஆலயம் பார்க்கணும்.
பேசாம இருடி, சத்தம் போடாத. ஏய், குமுறாத, அடங்கு. ஒன்னுடு. ஏய், சொல்றல, அடங்கு. ஏய். கம். ஏய். எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் உள்ளே இருக்கட்டும். அப்பதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும். என்னடா பார்த்து மிரட்டுறியா? வாங்கினதெல்லாம் போதாதா? ம். ஹம். நீ பயப்பட வேண்டாமா. இனிமே இவனால உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது. அதுக்கு தேவையானதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவனோட மூஞ்ச பார்த்தாலே தெரியல ஃப்ராடுன்னு. அப்புறம் என்ன தைரியத்துல நீ இந்த ஆளு கூட வந்த? என்னை ஏமாத்தினா சார். என்னோட வேலை போனதுக்கு அப்புறம் எனக்கு புது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தான் சார். சார், சாப்பிட ஏதாவது வேணுமா? வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ வா. ஆமா, எங்க இன்டர்வியூ? இன்டர்வியூன்னு சொன்னீங்க, ஆனா இங்க யாரையுமே காணுமே. இன்டர்வியூலாம் தேவையே இல்ல. டவுன்ல ஒரு பெரிய கடையில உனக்கு வேலை ஏற்பாடு பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாம அங்க போயிடலாம். அப்புறம் எதுக்கு நம்ம இங்க வந்தோம்? அண்ணன் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும்தானே உங்களுக்கு துணையா இருந்தேன். ம். உங்களோட படிப்பு, உடம்பு சரியில்லாம இருக்கிற உங்க அம்மாவோட மருந்து மாத்திரை, இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு தெரியும்ல. பலனை எதிர்பார்க்காம நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நான் சொல்றபடி கேட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்க குடும்பத்தை நாசம் பண்ணது நீங்க தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம தான் உங்க கூட. எப்படி சொன்ன? எவ்வளவு சொல்றேன், பேச்சு கேட்க மாட்டேங்கிற. அடங்கடி, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். வா. நீ இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா. இதுக்கப்புறம் இவனோட எந்த தொல்லையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. உன்னோட அப்பா அக்கா, அக்கா, நான் தான் முத்து. யாருமா அது? நாச்சியார் அங்கிள்மா. நீங்க தூங்குங்க. ஏய், கதவை தரடி. நாச்சியா, செத்து கிடக்குறியாடி? கதவை தர. எழுந்திரு, அவர் வந்துட்டாரு. ஏய், கதவை தரடி. எழுந்திரு. ஐயோ, ஏய், கதவை தரடி. ஷோ. ஷோ.
என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியல. இப்ப என்ன பண்றது? கதவை திறடி. ஏய், ஷூ உடைச்சிட்டு உள்ள வரவா இல்ல திறக்கறியா? ஷூ கதவை திறடி. ஷூ ஷூ ஏய், ஏடி கதவை திறக்க இவ்வளவு நேரம்? எருமை தூங்குற மாதிரி தூங்குறது. உழைச்சு கொட்ட நாற்கல்ல உனக்கு என்ன? விடு, அழுது என்ன பிரயோஜனம்? இது யாரு? இந்த சார் தான் என்ன காப்பாத்தினாரு. என் பேரு ஷரத். இங்க ஃபினான்ஸ் கம்பெனில நான் ஜாயின் பண்ணிருக்கேன். என் ஊர் கொடைக்கானல். நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஜீப்ல தான் வேலை செய்யறேன். பேர் மணி. அப்புறம் உங்க ஃபேமிலிலாம்? ஃபேமிலியா? எல்லாம் இவ தான். இந்த ஊருக்காரங்களும். 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அனாதை ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன யாரும் தேடி வரல. இப்ப எல்லாமே அசோக் அண்ணன் தான். அப்புறம் இவளோட ஊருக்காரங்க. நீங்க இருங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல, நான் இங்க ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கேன். நீங்க கேரி ஆன் பண்ணுங்க. வாங்க சார், போற வழி தானே, நான் விட்டுறேன். நல்ல நேரத்துல வந்திருக்காரு, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிருக்கும். ஹலோ சார், சொல்லுங்க. இன்னைக்கு தேதியில இருக்கிற அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு வந்துரு. மொத்த கணக்கையும் இன்னைக்கு பார்க்கணும். ஓகே சார். நிலா, ஆஹா, சரத் சார். உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன். என்ன சார்? ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். எனக்கு ஒரு வீடு உங்க ஊர்ல ரெடி பண்ண முடியுமா? அதுக்கு என்ன சார், நான் ரெடி பண்ணி தரேன். அஞ்சலியோட வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு இப்போ சும்மா தான் இருக்கு. நான் ட்ரை பண்றேன். சரிங்க. சரி. எவ்வளோ? 20 ரூபாங்க. ஏய் சரத், இன்னைக்கு நீ வராம இருந்திருந்தா நானே அங்க வந்திருப்பேன். ஏண்டி, உன்னை விட வயசுல எனக்கு எவ்வளவு பெரியவன். என்ன அண்ணன் கூப்பிடலாம்ல? ஓ, நீ பெரிய மனுஷன், உன் அண்ணன் கூப்பிடணுமா? ஆமா, அதுவும் சரிதான். நீ எங்க ஊர்ல இருக்கும்போது உன்னை நான் ஊரெல்லாம் தூக்கிட்டு சுத்துவேன். அந்த
அந்த மரியாதைக்காவது அண்ணன் ஓ கூப்பிட்டேன். சரி சரி, நீ சொல்ற மாதிரி நான் கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றேன். அடி அப்பாங்க, நான் கிளம்பணும் வேற. இருடா, ரொம்ப தான் பிஸி இவரு. டாடி உள்ளதா இருக்காரு. முதல்ல அவரை கூப்பிடுமா. 7:30 மணிக்கு நான் ஜீப்பை மிஸ் பண்ணா அப்புறம் என் ஊருக்கு நடந்து தான் போகணும். டாடி உன்னை தங்க சொன்னார்ல, ஏன் வேணான்னு? நீ என்னைக்குமே மாற மாட்ட போல. இப்படிதான் இருக்க போறியா எப்பவுமே? ஓ ஆமா ஆமா, இவர் பெரிய தலை அஜித் ஆயிட்டாரு. வாடா உள்ள. வர அப்பா நீ சரியா தான் சொன்ன. இவளோட வெகுளித்தனம் இன்னும் மாறாம அப்படியே இருக்கு. சரத்து அப்படியே போயிடுவான், நான் மட்டும்தான் இருப்பேன். உட்காரு. ஆ. அப்புறம் நான் ஒரு இடம் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஆ. அதனாலதான் ஆபீஸ்க்கு வரல. சரி, என்னாச்சு? சரிப்பட்டு வரல. அங்க தண்ணியே இல்ல. அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நீ போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா போ. ம். ம். அவ இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அவ இன்னும் குழந்தையாவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் உன் அம்மா நல்லா இருக்காங்கல்ல? சௌக்கியம்தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ம். நாங்க ஊரை விட்டு வரும்போது நீ ரொம்ப சின்ன பையனா இருந்த. உன் அம்மா உன்னை வளர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அம்மாவையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் ஏற்கனவே கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா ஊரை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆ, அதுவும் சரிதான். நல்ல இடம், எப்படி வர தோணும். ஆனா என் வைஃபுக்கு அந்த கிளைமேட் பிடிக்கலன்னு தான் நாங்க அங்கிருந்து வந்துட்டோம். அன்னைக்கு நாங்க வரும்போது ஏற்பட்ட அந்த விபத்துனால என்னையும் என் பொண்ணையும் அனாதையாக்கிட்டு அவ போயிட்டா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மகளை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனி அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்னோட கடமை முடிஞ்சது. ஆஹா, என்ன அனுப்பிட்டு ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? இன்னும் டைம் இருக்குல்ல, யோசிக்கலாம்ப்பா. எல்லா பொண்ணுங்களும் இப்படிதாம்மா பேசுவீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஷரத் கொண்டு வந்திருக்கிற அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. ம். உனக்கு அவ ஹெல்ப் பண்ணுவா. எனக்கு தலை வலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆ. நீ அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா. ம். ம். சூட தோசை இருக்கு, எடுத்துட்டு வரவா? எம்மா தாயா, போய் லேப்டாப் எடுத்துட்டு வாமா. இதை முடிச்சாதான் நான் வீட்டுக்கு போக முடியும். போகணுமா? இங்கேயே இருக்கலாமே. நான் கிளம்பணும்மா. போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. தோசை வேணுமா லேப்டாப் வேணுமா? லூசு, போய் லேப்டாப் எடுத்துட்டு வா.